வணக்கம் மகளே. பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ புதுசாக பார்க்கணும் மறக்காம லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து கேப்டனாக பதவி ஏற்றாங்க. இந்த பதவி இருக்கும்போதே நான் ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சேன். என்னடா அது அருண் பிரசாத்துக்கு மட்டும் போன வாரம் கேப்டன்சிக்கு மற்ற எந்த கேப்டன்சிலே இல்லாமல் போன வாரம் அருண் பிரசாத்துக்கு ஒரு விஷயம் ஒரு 5 ரிப்பன் கொடுத்து இந்த ரிப்பனை வந்து பறிச்சா பதவி பறி போயிடும், சரியா கேப்டன்சி பண்ணாத ஒரு நிலையில பதவி பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்டா மஞ்சரிக்கு அதை பண்ணல, அருண் பிரசாத்துக்கு மட்டும் ஏன்டா அதை பண்ணாங்க நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எத்தனை பேர் இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. பட் இந்த தேர்ட் ப்ரோமோல வந்து காமிக்கிறது என்ன அப்படின்னா மஞ்சரியோட கேப்டன்சியை பார்த்துருப்பாங்க போல. ஏன்னா போன கேப்டன்சில அந்த 5 ரிப்பன் வந்து வேலைக்கு ஆகல, பெருசா வந்து வேலைக்கு ஆகல. பட் இந்த கேப்டன்சில வந்து 5 கொடுத்தா வேலைக்கு ஆகாது, 3 கொடுப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு கண்டிப்பா மஞ்சரி கேப்டன்சி வந்து சரியில்லை. நான் ஆல்ரெடி செகண்ட் ப்ரோமோல வந்து ரிவ்யூ பண்ணியிருந்த போதே சொல்லியிருந்தேன் மஞ்சரியோட கேப்டன்சி சரியில்லை, அவங்க இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 கிரீன் கலர் பேட்ச் மாதிரி 3 பேட்ச் கொடுத்துருக்காங்க நெஞ்சில் வச்சுக்கிற மாதிரி. ஸோ அந்த 3 பேட்ச்ல இவங்க பண்ற தப்புக்கு வந்து ஒரு பேட்சை பிடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. பழைய இதுலேயே கொஞ்சம் 5 இல்லாம 3 பேட்சா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்ச்ல எப்படா எதிராக வரும் அப்படிங்கிற தான் காத்துட்டு இருந்தாங்க. அதான் நான் சொல்ற மாதிரி கேப்டன்சி சரியில்லை. ஸோ எப்போ எது வரும்னு காத்துட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. பேட்ச் வைக்கணும்னு சொன்ன உடனே முத்துக்குமாரன் எழுந்திரிச்சு வந்து ஃப்ரெண்டாவது இதாவது அதெல்லாம் அடுத்தது டாஸ்க்கு கண்டஸ்டன்ஸ் சரிங்களா. எந்திரிச்சு வந்து நேரம் அந்த அருண்குமார்ட்ட அருண் பிரசாத்திட்ட வந்து மோக்கிங் பண்ணது சரியில்லை. ஏன்னா ஒரு கேப்டன் அப்படிங்கிறவங்க வந்து சண்டை நடக்காம தடுக்கணும். பட் நம்ம இவங்க வந்து அப்படி தடுக்கிற மாதிரி இல்லை. ஒரு சண்டை நடக்குதுன்னா அப்ப இவங்களோட வாய்ஸ் தான் அந்த இடத்துல அதிகமா கேட்குது. அந்த சண்டை இன்னும் எவாலுவேட் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க மஞ்சரி தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக காரணமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மோக்கிங் அருண் பிரசாத்தை மோக் பண்ற மாதிரி செஞ்சு காமிச்சது அது எல்லாத்தையுமே வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து புடுங்குறாரு. ஸோ அதோட முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா 2வது பேட்ச் ஒரே நாள் கொடுத்த ஒரே அடுத்த நொடியிலே வந்து பாத்தீங்கன்னா 2வது பேட்ச் சாச்சனா வந்து சொல்றாங்க. சாச்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ தாண்டி குதிச்சு போகும்போது அவங்க வந்து அங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க. பட் அதை பெரிய இஷ்யூவா கொண்டு போனது அந்த அந்த ஒரு காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தத்துல ஒரே ஒரு விஷயம் வந்து புரியுது, நான் சொன்னது கரெக்ட் தான். மஞ்சரியோட கேப்டன்சி சரியில்லை. ஸோ வீட்டுக்குள்ள எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்சை பிடிங்கி விட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்துல மஞ்சரியோட கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிறதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.